இன்னைக்கு ஆடி 18 வீட்டுக்கு என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுது. வீட்டுக்கு என்ன சுபிட்சமான பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் வாங்கலாம். பெண்கள்னாவே ஷாப்பிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். பெண்களுக்கு பிடிச்ச வளையல், அம், கண்ணாடி வளையல் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. அதே போல தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரிலாம் வாங்குறது சிறப்பு. அதே போல புது புடவைகள், பட்டு புடவை எது வேணாலும் வாங்கலாம். அதே போல வீட்டுக்கு வேண்டிய வெசல்ஸ் எல்லாம் கூட வாங்கலாம். அந்த காலத்துல இருந்து ஏன் தெரியுமா ஆடிப்பெருக்கு நிறைய வாங்குறதுக்கு ஒரு விசேஷமா கருதப்பட்டுச்சுன்னா, அன்னைக்கு வாங்குற பொருட்கள் பெருகிட்டே போகும். இந்த மாரி நெறைய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சாக்கு சொல்லி சொல்லியே பெண்கள் நெறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போட்டி போட்டுட்டு ஆண்களும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் மாற்றம். இன்னைக்கு ஆண்கள் கூட நல்லா மேக்கப் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல பெண்களுக்கு நீ சாரி வாங்குறியா? எனக்கு எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதாவது வாங்கி குடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாரி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சில விஷயங்கள சாக்கு வச்சு நெறைய வாங்குறது வழக்கமா போயிருச்சு. ஆனா ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பாவே வீட்டுக்கு மங்களகரமான ஒரு சில பொருட்கள வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா, வீட்ல பெண்கள் ஏன் தெரியுமா காலங்காலமா பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு வீட்ல பெண்கள் சந்தோஷமா இருந்தோம்னாவே, அந்த வீட்ல சுக்கிரனோட அருள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது தான். அதனாலேயே காலங்காலமா பெண்களுக்கு வாங்கி கொடுத்து, சந்தோஷப்படுத்தி, அதன் மூலியமா ஆண்கள் சம்பாதிச்சுட்டே போனாங்க. இந்த மிகப்பெரிய உண்மை கூட தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் சந்தோஷமா இருக்க வீட்ல கண்டிப்பா சுக்கிரனோட அருள் இருக்கும். அதனால ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதனாலதான் காலம் காலமா மனைவிக்கு வாங்கி கொடுத்து ஆண்கள் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாதிரி ஆடி 18ங்கிறது ஒரு நல்ல நாள் தான். ஆடி 18க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா மங்களகரமான பொருட்களை வாங்குறப்போ ரொம்பவே நல்லது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மங்களகரமான பொருட்களை வாங்குறப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த பதிவு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.